கும்மிடிப்பூண்டி அருகே புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது தந்தைக்கு மருத்துவ உதவி வழங்க வேண்டுமென அரசு கல்லூரி மாணவி ஒருவர் முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி காட்டுக்கொள்ளை தெருவைச் சேர்ந்தவர் குமார். இவருக்கு நாகம்மாள் என்ற மனைவியும், மோனிசா மற்றும் கணேஷ்மணி என்ற மகனும் உள்ளனர். ஆட்டோ ஓட்டுநரான இவர் கடந்த 3 ஆண்டுகளாக தீராத புற்றுநோயால் அவதியடைந்து அவரை தொடர்ந்து பராமரிக்க வேண்டிய சூழல் காரணமாக மனைவி நாகம்மாவால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. இதனால் கையில் இருந்த நகை, பணம் மற்றும் ஆட்டோ என அனைத்தையும் விற்று கணவனை காப்பாற்ற செலவழித்து வருகிறார். தற்போது வசிக்கும் வீட்டிற்கு கூட வாடகை கட்ட முடியாமலும், மகன், மகள் இருவரும் படித்து வருவதால் உணவிற்கே திண்டாட்டம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்தவர்கள் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். அதேபோல் கும்மிடிப்பூண்டியின் வள்ளல் என்று அழைக்கப்படும் தொழிலதிபர் கிளைமெண்ட் தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் படுக்கை நோயாளியாக மாறிய அப்பாவை அடிக்கடி மருத்துவமனை அழைத்து செல்வதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத மகன் கணேஷ்மணி தற்போது நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்வாகியுள்ளார். அதேபோல் பொன்னேரி அரசு கல்லூரியில் படித்து வரும் மகள் மோனிசா படிப்பில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக அரசு கவனம் செலுத்தி தங்களுக்கு உதவ வேண்டுமென குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். முதல்வரின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் செவிலியர் கூறும்போது முதல்வரின் இந்த திட்டத்தால் மட்டுமே இவர் தற்போது உயிருடன் உள்ளதாகவும், இல்லையென்றால் பல ஆண்டுகளுக்கு முன்பே உயிரிழந்திருப்பார் எனவும் கூறிய அவர், நோயாளி குமார் தற்போது கடைசி காலத்தை எண்ணி வருவதால் தமிழக முதல்வர் மேற்படிப்புக்கு உதவ வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். நிர்கதியாக நிற்கும் இந்த குடும்பத்துக்கு அரசு உதவ வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது.